Welcome to Miracle Pharmacy's YouTube channel. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிராக்கல் ஃபார்மசி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி ஏசிஇ இன்ஹிபிட்டர் ட்ரை காஃபை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏசிஇ இன்ஹிபிட்டர் ஆர் ஹார்ட் மெடிசின் தட் widens or dilates your blood vessels and increase the amount of blood your heart pumps and lower blood pressure. They raises blood flow which helps to lower your heart workload. AC inhibitor it inhibits the production of angiotensin 2. ஏசிங்கிற என்சைம் என்ன பண்ணுன்னா, ஆஞ்சியோடென்சின் 1 ஆஞ்சியோடென்சின் 2 மாற்றி பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். அது வந்து எங்கேருந்து சிந்தசிஸ் ஆகி வரும்னா லங்ஸ்லேருந்து. ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டர் என்ன பண்ணோன்னா, ஆஞ்சியோடென்சின் 1 வந்து ஆஞ்சியோடென்சின் 2 மாறாமல் இன்ஹிபிட் பண்ணிடும். இப்படி இன்ஹிபிட் பண்ணுறதுனால பிளட் ப்ரெஷர் குறையும். ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டரோட ட்ரக்ஸ்லாம் எண்டு விட்டு ப்ரில். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ராமிப்ரில், கேப்டோப்ரில், ஃபோசினோப்ரில், இனாப்ரில். ஹவு திஸ் ட்ரக்ஸ் ஆக்ட், இது எப்படி ஆக்ட் ஆகுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கார்டியோ வாஸ்குலர் டிஸார்டர், ஹைப்பர் டென்ஷன் வந்தால் கார்டியாக் டிசீஸ் எல்லாமே வரும். ஹார்ட் அட்டாக், ஆன்ஜினா, இதேமாரி எல்லாமே கோரிலேட்டட் டிசீஸ் தான். டயபெட்டிக்ஸில் எல்லாமே வரும். இப்போ ஏசிஇ ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் என்ன பண்ணணும்னா, ஆஞ்சியோடென்சின் 1 வந்து ஆஞ்சியோடென்சின் 2 மாற்றும். ஆஞ்சியோடென்சின் 2 அப்படின்னா என்னென்னா, இதுதான் பொட்டன்ட் வாசோ கன்ஸ்ட்ரிக்டர். பிளட் ப்ரெஷரை வந்து பிபி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இதோட வேலை. அதுக்கடுத்து சோடியமும் வாட்டரையும் ரீஅப்சர்வ் பண்ணுறது இதோட வேலை. அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, ஹைப்பர்ட்ரோபி, செல் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் ஹைப்பர்ட்ரோபி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏசிஇ இன்ஹிபிட்டர் அண்ட் பிராடிகைன். ஏசிஇ இன்ஹிபிட்டரும் பிராடிகைனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆஞ்சியோடென்சின் 1 மாறுறது வந்து என்சைம் ரெனின்ங்கிற என்சைம் கிட்னிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வரும். அதுக்கடுத்து ஆஞ்சியோடென்சின் 1லேருந்து 2 மாறுறதுக்கு ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் தேவை. ஆஞ்சியோடென்சின் 2 ஃபார்ம் ஆச்சுன்னா பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நம்ம அதை பிளாக் பண்ணுறதுக்கு கொடுக்குறது தான் ஏசிஇ இன்ஹிபிட்டர், ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டர். இது வந்து ஆஞ்சியோடென்சின் 1 வந்து 2 மாற்றுறது மட்டும்தான் தடுக்குமாங்கிறதுனா அப்படி கிடையாது. இது வந்து பிராடிகைன்னு ஒன்று இருக்குது லங்ஸில், அதையும் வந்து இன்ஆக்டிவ் பண்ணி விட்டுரும். ஆக்டிவ் மெட்டபாலைட்டாக இருக்கிறத வந்து இன்ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். இன்ஆக்டிவேட் பண்ணதுனால இந்த பிராடிகைன் அப்படியே லங்ஸில் நிறையா ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த பிராடிகைனால் ட்ரை காஃப் ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரை காஃப் வராமல் ஏசிஇ இன்ஹிபிட்டர் மாதிரி வேறு ஏதாச்சும் ட்ரக் இருக்கா, அல்டர்னேட்டிவ் ஏதாச்சும் ட்ரக் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. அது பேர் தான் ஏஆர்பி, ஆஞ்சியோடென்சின் 2 ரிசெப்டார் பிளாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்னென்னா, ஆஞ்சியோடென்சின் 2 ரெசிப்டாரே போய் டைரெக்டாக பிளாக் பண்ணி இது பிபி இன்க்ரீஸ் ஆகாமல் தடுத்துச்சுன்னா பிளட் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். இதை வந்து இந்த ட்ரக்லாம் எப்படி வரும்னா, எண்டில் வந்து சார்டன் முடியும். எக்ஸாம்பிள் லோ சார்டன், டெல்மி சார்டன், ஒல்மி சார்டன், இதேமாரி வரும். இந்த பிராடிகைன் அதிகமாக அக்குமுலேட் ஆகிறனால பிராடிகைன் வந்து இரிட்டன் ஃபைபர்ஸ்னு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்குது, அதை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அதை ஸ்டிமுலேட் ஆகிறனால ட்ரை காஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்படி தான் ஏசிஇ இன்ஹிபிட்டர் வந்து ட்ரை காஃபை ஃபார்ம் பண்ணுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறத.